ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவர், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியம் ஆக்குகிற கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு ஈடுபடுகிற ஒரு ஜீவனுள்ள ஒரு உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 134:3. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், பரலோகத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தர் பழுக பெருக பண்ணுகிற கர்த்தர். மந்தை பெருகுவது போல உன்னை நான் பெருக பண்ணுவேன். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடையை பார்த்தது போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா ஆசீர்வாதம் என்பது எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு வாழ்வதுதான் கர்த்தர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். பார்த்துக்கொள்ளுங்க, நம்முடைய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? கோடா கோடியை ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோடா கோடி, 1000 லட்சம், அதுக்கு மேலே கோடி. பழைய ஏற்பாடு காலத்திலே என்ன வந்துருச்சு? கோடா கோடியாய் நீ உன்னை ஆஸ்வதிக்கிறேங்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பார்த்துக்கொடுங்க. ரெபெக்கால கர்த்தர் ஆஸ்வதிக்கிறாரு. அந்த லாபான் கோடா கோடியாய் உன்னை ஆஸ்வதிப்பேன், கோடா கோடியை ஆஸ்வதிப்பேன். அப்படின்னா இன்றைக்கி நம்ம கோடா கோடியாய் நீ பெருகுவாய், கோடா கோடியாய் நீ வாழ்ந்திருப்பாய் நம்ம சொல்கிறது கிடையாது. ஆனால் அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே வந்துருச்சு, ஆதி ஆமத்திலே வந்துருச்சு. நீ கோடா கோடியாய் பெருகுவாய். எப்படி ப்ளஸ் பண்ணுறாரு பார்த்துங்க. தன் கூட பிறந்த அந்த தங்கச்சியை கல்யாணம் முடித்து ஊருக்கு அனுப்பும் போது ஒரு வார்த்தை, நீ கோடா கோடியாய் பெருகுவா. ஈசாக்குக்கு மனம் பிடிக்க அனுப்புகிறார் பார்த்துங்க. அந்த வார்த்தை நடக்குது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யணும்? கோடா கோடியாய் நீ வாழ்ந்திருப்பாய். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்மளை சரி நம்ம குடும்பத்தை சரி எல்லாத்தையுமே நம்ம ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளணும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி அவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் தேரக்கூடாது, இவன் உருப்படக்கூடாது, அப்போ நம்ம நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அறுப்போம். 1 பேதுரு 3:9 சொல்லுகிறது, தீமைக்கு தீமையை பார்க்காதபடி உதாசீனத்துக்கு பதிலாக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து தெரிந்து புரிந்து ஆசீர்வதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போனா ஒருவன் உங்களுக்கு தீமை செய்யும்போது தீமை செய்யாதீர்கள். ஒருவன் உங்களை உதாசீனப்படுத்தினா நீங்கள் பதிலுக்கு உதாசீனப்படுத்தாதீங்க, மாறாக அவளை ஆசீர்வதிங்க. உன் சத்துருக்களை சிநேகின்னு சொல்லியிருக்கிறார். இதை நம்ம செய்யும் போது தான் நம்ம சந்ததி நல்லா இருக்கு, நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும். இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய குடும்பத்தில் நிறைவேறும். அவருடைய ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தில் ஏன் நிறைவேறல அப்படின்னு கேட்டால், கசப்புகளையும் வெறுப்புகளையும் பகைகளையும் நம் உள்ளத்தில் வைத்திருப்பதனால ஆசீர்வாதம் வரலை. தீமையை மனதில் வைத்துக்கொள்ளக்கூடாது, பகையை மனதில் வைத்துக்கொள்ளக்கூடாது. பகையை மறந்துடணும், கசப்பை மறந்துடணும், கசப்பை எடுத்து போட்டுறணும். ஒருவர் விட்டு கொடுத்து வாழும்போது தான் இந்த ஆசீர்வாதத்துடைய வாக்குத்தத்தம் நம்முடைய குடும்பத்தில் நிறைவேறும். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனத்தோடு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வசனப்படி நடங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசு மகாராஜா, உண்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இருந்தவரை துதிக்கிறேன், இருப்பவரை துதிக்கிறேன், வரப்போகிறவரை துதிக்கிறேன், அற்புதரை துதிக்கிறேன், அதிசயரை துதிக்கிறேன், ஆறுதலை துதிக்கிறேன், கேடகமை துதிக்கிறேன், பெலனை துதிக்கிறேன், கோட்டையை துதிக்கிறேன், அப்பா பிதாவை துதிக்கிறேன், இரத்த சிந்தனைவரை துதிக்கிறேன், மீட்டவரை துதிக்கிறேன். இந்த வார்த்தையை கொண்டு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. சியோனிலிருந்து ஆசீர்வதித்து ஒவ்வொரு குடும்பத்தை பெருகு பண்ண எல்லா துக்கங்கள் துயரங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் எடுத்து போட்டு பலவீனங்கள் எடுத்து போட்டு சுகத்தால் பலத்தால் நிரப்புங்க. காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.